ஓம் நம சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதனகாமப்பூ லேகியம். இது எப்படி செய்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்குறோம், அதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன, அது நமக்கு உடம்புக்கு என்னென்ன பலன்கள் தரும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த லேகியம் எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்கும் இதில் நான் ஃபோன் ரெக்கார்ட் காலும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு நம்பகத்தன்மையோடு நம்மளுடைய லேகியம் வேலை செய்யும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நான் அந்த கஸ்டமர்களுடைய ஃபீட்பேக்கு நான் அதில் லாஸ்ட்டாக அனுப்பிச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதை கேளுங்க. நன்றி. இந்த லேகியம் தயார் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான மூலிகைகள் மொத்தம் ஒரு 23 வகையான மூலிகைகள் நம்ம அதில் சேர்க்குறோம். அதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா இந்த லேகியத்துக்கு முக்கியமானது மதனகாமப்பூ. அதாவது மதனகாமப்பூ அப்படின்றது ஒரு கூம்பு வடிவில் இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட பொடியாக தான் இருக்குது. அது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த பொடி அப்படின்றதுனால அது பொடியாகவே நம்ம போடுறோம். இந்த மதனகாமப்பூ பொடி தான் முக்கியமான பொருள் இதில். ஏன்னா இது அந்த பேர்லே, பூவினுடைய பேர்லே அதுக்கு உண்டான விளக்கமும் நமக்கு தெளிவாக தெரியும். மதனகாமப்பூ இது காம உணர்ச்சியை தூண்டக்கூடியது, ஆண்மை பலத்தை பெருக்கக்கூடியது. அதாவது வெந்து முந்துதல் பிரச்சனையாகட்டும், விரைப்புத்தன்மை பிரச்சனையாகட்டும், இது ரெண்டுத்தையுமே இது சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மதனகாமப்பூவுக்கு இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மூலிகை நிலப்பனங்கிழங்கு. இந்த நிலப்பனங்கிழங்கு அப்படின்றது பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகையான கிழங்கு வகை. இந்த கிழங்கு வகை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த நிலப்பனங்கிழங்கு அப்படின்றது விந்துவை கெட்டிப்படுத்தும். அதாவது நீர்த்த நிலையில் இருக்கக்கூடிய விந்துவை சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதே மாதிரி உடம்புக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை இந்த நிலப்பனங்கிழங்குக்கு இருக்குது. அதனால் நம்ம அதை சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது சாலா மிர்சரி. இது கொஞ்சம் காஸ்ட் அதிகம்தான். அதாவது காஸ்ட்லியான ஒரு பொருள் இது, மூலிகை. இந்த சாலா மிர்சரி அதாவது ஒட்டுமொத்தமாக ஆண்மை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வல்லமை படைத்த ஒரு அருமையான ஒரு மூலிகை இது. இது கொஞ்சோண்டு சேர்த்தாலே அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும். இது ஆண்மை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குது. பொதுவாக அந்த காம உணர்வை தூண்டக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது நத்தைச்சூரி. நத்தைச்சூரி விதை அப்படின்றது இது தான் ஒரிஜினல் நத்தைச்சூரி விதை. நாட்டு மருந்து கடைகளில் நத்தை விராலியினுடைய விதை தான் நிறைய கிடைக்குது. அதை பார்த்து கரெக்டாக வாங்கணும். ஏன்னா ஏறத்தாழ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும். ஆனால் நத்தைச்சூரியனுடைய விதை கொஞ்சம் பொடிசாக இருக்கும். எள் அளவில் தான் இருக்கும். எள்ளுனுடைய சைஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நாடி நரம்புகள் எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடியது. இதை தொடர்ந்து பாலில் கலந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ வலிமையாக இருக்கும். அந்தளவுக்கு பலமுடைய ஒரு அபூர்வமான மூலிகை. இது அதிகமாக கிடைக்காது. இதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். இதுவும் கொஞ்சம் தேடி எடுக்கிறதுனால விலை அதிகமான ஒரு பொருள் தான் இது. இது கரெக்டாக அதை நம்ம 48 நாள் பாலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குன்னு இல்லை, யார் வேணாலும் இதை எடுக்கலாம். இதை எடுக்கும்பொழுது உடல் ஆரோக்கியம் அடையும். நரம்பு மண்டலமும் எலும்பு மண்டலமும் ஃபுல்லாக வலுவடையும். அதனால் இதை நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறது கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கினுடைய பலன்கள் அதிகம். இது கோரை புல் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அடிப்பகுதியில் கிழங்காக இருக்கக்கூடியது. இது நீர்நிலைகளில் காணப்படும். அதாவது ஏரி, இது குளங்கள், இது மாதிரியான இடங்களில் இது கிடைக்கும். இதை தோண்டி தான் எடுக்கணும். இது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீர்த்து போன விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கோரைக்கிழங்குக்கு இருக்குது. அதே மாதிரி நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும், நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதனால் இதை நம்ம இதை சேர்க்குறோம்.
அடுத்தது நம்ம பார்க்குறது நெல்லி முள்ளி, அதாவது காட்டு நெல்லிக்காய், அதாவது பெருநெல்லிக்காயினுடைய காய்ந்த வத்தல், அதாவது நெல்லிக்காய் வத்தல்னு சொல்லுவாங்க. காய்ந்த நெல்லிக்காய். இது வந்து பொதுவாகவே டெய்லி ஒரு பெருநெல்லி நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும், தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, உடம்பை குளிர்ச்சி பண்ணும், அதாவது ஆண்மை உணர்வை தூண்டக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். இந்த வத்தலை நிழல் காய்ச்சல் போட்டு பொடி பண்ணி இதை நம்ம சேர்க்கும்பொழுது நமக்கு ஆண்மை உணர்வை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது, ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது அதிமதுரம். அதிமதுரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த குன்றின் மனையினுடைய வேர் பகுதி தான் வந்து அதிமதுரம்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு சுவை உடையது. அதாவது சுகர் உள்ளவங்களும் யார் வேணாலும் எடுக்கலாம். இனிப்பு சுவை உடையது. இது என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய கோழை சளியை வெளியேற்றும். அதேமாரி தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இதில் ஒரு பீஸ் எடுத்து வாயில் அடக்குனாங்க அப்படின்னா அந்த உமிழ்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார முழுங்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த இருமலானது நின்றுடும். அது இல்லாமல் இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதாவது நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது. ஆண்மை பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இதில் சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது முருங்கை மரத்தினுடைய வித்து, அதாவது முருங்கை விதை. காய்ந்த முத்தனை முருங்கைக்காயிலேருந்து எடுக்கக்கூடியது. இது பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரியும். இது காம உணர்வை தூண்டக்கூடியது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடியது, விந்தை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். பொதுவாக இந்த முருங்கைக்காயை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த காம பிரச்சனைகள், அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராது. இதை தொடர்ந்து நம்ம சேர்த்துட்டு வர்றது நல்லது. அடுத்து நாம் பார்த்துட்டு இருக்கிறது சீமை அமுக்கராங்கிழங்கு, அதாவது சீமை அஸ்வகந்தா. அதாவது ஹிந்தியில் சொல்லும்போது இது அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து அமுக்கராங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நாட்டு அமுக்கரான் ஒன்று இருக்குது, சீமை அமுக்கரான் ஒன்று இருக்குது. இந்த நாட்டு அமுக்கரானை விட சீமை அமுக்கரானுக்கு பலம், அதாவது பவர் அதிகம். இந்த அமுக்கராங்கிழங்கு நம்ம சேர்க்கும் பொழுது எலும்புகள் ஃபுல்லாக பலமாகும், நரம்புகள் ஃபுல்லாக பலமாகும். அதாவது நாள்பட்ட மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கைகால் வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே இந்த லேகியம் எடுக்கும்போது சரியாகும். இது ஒட்டுமொத்தமாக எலும்பு மண்டலத்தையும் நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்தக்கூடிய தன்மை இதில் இருக்குது. காம உணர்வை தூண்டக்கூடியது. அஸ்வகந்தா அப்படின்றது ஒரு குதிரை பலம் தரக்கூடிய ஒரு மூலிகை இது. அதனால் இதை நம்ம சேர்க்குறோம். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விடும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை எல்லா ஏரியாக்களுக்கும் சமநிலையாக சரிசமமாக போக வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஜாதிக்காய். ஜாதிக்காய் பொதுவாகவே ஒரு மூலிகை வயாகரான்னு சொல்லுவாங்க. இதை நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு இதை டெய்லி ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை ரீதியான பிரச்சனைகள் வராது. அது இல்லாமல் இது கொஞ்சம் உடலில் உஷ்ணம் அடைய வைக்கக்கூடியது. அதனால் சூட்டு உடம்புக்காரங்கள் இதை பார்த்து பக்குவமாக கையாளணும். எல்லாருக்கும் வந்து பலனளிக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நன்மையை பண்ணும், பிரச்சனை இல்லாதவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் இதை பார்த்து பக்குவமாக கையாளணும். நிறையா நெட்டுகளில் அந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீடியோ அவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை பற்றி நிறையா விஷயங்கள் பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது கையாள முடியும். பிரச்சனை இல்லாதவங்க இதை எடுத்தாங்க அப்படின்னா இது உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இதை பார்த்து பக்குவமாக கையாளணும். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது தாமரை பூவினுடைய விதை. இந்த விதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்மை அதிகரிக்கக்கூடிய தன்மை நிறையாவே இருக்குது. நிறையா பேருக்கு தெரியாது. இந்த தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ளார ஒரு வெள்ளை பகுதி இருக்கும், அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விந்து அணுக்களை வந்து உற்பத்தி பண்ணும். அதேமாதிரி வந்து நீர்த்து போன விந்துவை வந்து கெட்டிப்படுத்தும். அதே மாதிரி ஆண்மை உணர்வுகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. இது வந்து நல்லா காய வச்சு அந்த மேல் தோலை ஓட நீக்கிட்டு அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம இதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தோல் பகுதியானது கசப்பு தன்மை உடையது. அதே மாதிரி அது உள்கூடு உள்ள அந்த செடியானது ஒரு முளைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கசப்புத்தன்மை உடையது. அது ரெண்டுத்தையுமே நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்க்கணும். இப்படி சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு பலன் தரும் நமக்கு. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது முருங்கை மரத்தினுடைய பிசின். முருங்கை மரத்தினுடைய பிசின்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்தில் லைட்டாக கிள்ளி விட்டிங்க அப்படின்னா மறுநாள் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசினானது அதில் ஒழுகி இருக்கும்.
அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம காய வச்சு பொடி செஞ்சு இதில் சேர்க்கணும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்துக்கு கெட்டித்தன்மையை கொடுக்கும், ஆண்மை பலத்தை தூண்டக்கூடிய, அதாவது ஆண்மையினுடைய பலத்தை அதிகரிக்கும், காம உணர்வை தூண்டும். அதனால் இதை நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குற மூலிகை பார்த்திங்கன்னா ஆடு தீண்டாப்பாலையினுடைய விதை. ஆடு தீண்டாப்பாலை விதைக்கும் ஆடாத்தோடாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் இப்போ வீடியோக்களில் யூடியூப்பில் பார்க்குறேன், ரெண்டுத்தையும் வந்து மாற்றி சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து ஆடு தீண்டாப்பாலையினுடைய விதை. ஆடாத்தோடான்றது வேறு, ஆடு தீண்டாப்பாலைன்றது வேறு. ஆடாத்தோடைன்றது பார்த்திங்கன்னா செடி இனத்தை சேர்ந்தது, குத்து செடியாக வளரும். ஆடு தீண்டாப்பாலை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கொடி இனத்தை சேர்ந்தது. இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்து ஸ்தம்பனம் பண்ணக்கூடியது. விந்து அதாவது டைமிங் இல்லை அப்படின்றவங்களுக்கு டைமிங் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஆண்மை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். விந்தை கெட்டி அடைய வைக்கும். அதாவது சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் இந்த ஒரு மூலிகையை நம்ம சேர்க்கும்பொழுது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களும் நம்மளுடைய லேகியத்தை எடுக்கலாம். பொதுவாக நம்ம பனவெல்லம், பனஞ்சாறு இதில் தான் வந்து லேகியத்தை வைக்கின்றோம். அப்படின்னும்போது இது எந்த ஒரு பாதிப்பையும் சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுத்தாது, தைரியமாக எடுக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆலமரத்தினுடைய வித்து. ஆலமரத்தினுடைய விதை தான் இது. இது வந்து மரத்துலேருந்து விழும், அது காய வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். அதாவது 0 நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, விந்து அணுக்கள் கம்மியாக இருக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்க இந்த தொடர்ந்து இதனுடைய விதை, அதாவது அரச மரத்தினுடைய விதை, ஆலமரத்தினுடைய விதை, அத்தி மரத்தினுடைய விதை, இது 3த்தையும் இடித்து பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அது எந்த நிலையில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தெளிவாக தருவேன். 0 நிலையில் இருந்தாலும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டலாம். நம்மக்கிட்ட நிறையா பேருடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள் இருக்குது, தாராளமாக வந்து பார்க்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம இந்த குழந்தையின்மை பிரச்சனையை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது பூனைக்காளி விதை. இதை பற்றி நான் எல்லா லேகியத்துலேயுமே சொல்லியிருக்கேன். இது வந்து ஆண்மை உணர்வை தூண்டும், விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணும். இது அதனால் ஆண்மை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. ஆனால் இது வந்து அளவாக சேர்க்கணும், சுத்தி பண்ணி சேர்க்கணும். 21 நாளைக்கு அப்புறம் தனியாக இந்த மூலிகை எடுக்கிறீங்க அப்படின்னா 21 நாட்கள் மட்டும் எடுத்தால் போதும், அதிகமாக எடுக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது வந்து உடம்புக்கு தீங்கியும் விளைவிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதனால் 21 நாளைக்கு அப்புறம் இதை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. தனியாக எடுத்தாக்கா இது நம்ம கூட்டு மருந்தாக சேர்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆண்மை அதிகரிக்கக்கூடியது, அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வால்மிளகு. வால்மிளகு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா உடம்புக்கு இது வந்து உஷ்ணத்தை அடை வைக்கக்கூடியது. அதாவது காம உணர்வை தூண்டக்கூடியது. ஒரு வகையான உஷ்ணம் தான் நம்மளுடைய உடம்புல காம உணர்வை தூண்டுது. அது இல்லாத இது வந்து விந்துவை வந்து கெட்டிப்படுத்தும். அந்த காரத்தன்மை வந்து ஆண்மையை வந்து அதிகரிக்கும். அதாவது உணர்வு இல்லாமல் இருக்கிறத வந்து தூண்டி விடக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வால்மிளகுக்கு இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் பிசின். பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி பண்ணும். வெய்ய நாட்களில் அதை தண்ணியில் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் பனவெல்லமோ பனங்கற்கண்டு சேர்ந்து சாப்பிடும்போது உடம்பு குளிர்ச்சி அடையும். இந்த லேகியத்தில் கலக்கும் பொழுது உடம்பு குளிர்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு அருமருந்து அது உதவும். அதே மாதிரி விந்து கட்டிப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு மூலிகை இது, அதனால் இதை சேர்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அரச மரத்தினுடைய விதை, அரசன் வித்துன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்களின் உயிரணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த லேகியத்தில் அதை பயன்படுத்தும் போது விந்தணுக்கள் நல்லா உற்பத்தி ஆகும், விந்தை கெட்டிப்படுத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூமி சர்க்கரை கிழங்கு. இது பூமி சர்க்கரை கிழங்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிழங்கு தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்தை கெட்டிப்படுத்தி விந்தணுக்கள், அதாவது விந்தனுடைய உற்பத்தி அதிகப்படுத்தும். அதே மாதிரி விந்து ஸ்தம்பனம் செய்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு மூலிகை. அதாவது டைமிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மூலிகையை சேர்க்கும் பொழுது அந்த டைமிங் பிரச்சனையை அது சரி பண்ணும். அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது வெங்காய விதை.
வெங்காய விதை அப்படின்றது உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், உடம்பு குளிர்ச்சி பண்ணும், நம்ம ரத்தத்தை சுத்தி பண்ணி ரத்த ஓட்டத்தை சீராக்கி விடும். அதனால் நம்ம இந்த வெங்காய விதையை சேர்த்துட்டு இருக்கோம். அடுத்தது நாம் பார்த்துட்ருக்கிறது முள்ளங்கி விதை. முள்ளங்கி விதையும் அதே மாதிரி தான் வெங்காய விதை போல் தான் உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடியது. நம்மளுடைய சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய அடைப்புகளை சரி பண்ணக்கூடியது. கிட்னி கல்களை வந்து கரைக்கக்கூடியது. அதேமாதிரி உயிரணுக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்க்குறோம். அடுத்து நாம் பார்த்துட்ருக்கிறது அத்தி வித்து. அத்தி மரத்தினுடைய விதை சொல்கிறது. அத்தி பழத்துலேருந்து எடுக்கக்கூடியது. இது பொடி பண்ணி வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி அத்தி மரத்தினுடைய வித்து, ஆலமரத்தினுடைய வித்து, அரச மரத்தினுடைய வித்து, இது மூணுத்தையும் சம அளவு எடுத்து பாலில் அதை பொடி பண்ணி பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடானது சரியாகும். அதனால் இந்த 3 விதையும் நம்ம இதில் சேர்க்குறோம். உயிரணுக்கள் எண்ணிக்கையை நல்லா அதிகப்படுத்தும். அடுத்து நாம் பார்த்துட்ருக்க பொடி இது ஓரிதழ் தாமரை பொடி. ஓரிதழ் தாமரைன்றது செடி, ஒரு தரையில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி நமது. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும். தண்ணிலேயோ இல்லை பால்லையோ கலந்தோம் அப்படின்னா குழன்னு ஆகிடும். இது வந்து ஒரு மூலிகை வயாகரன்னு சொல்லுவாங்க. ஆண்மை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த ஒரு மூலிகைக்கு இருக்குது. இது வந்து ஓரிதழ் தாமரை பொடி நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். இது நம்ம பிடுங்கி நாமளே இடித்து பொடியாக்கி வச்சுருக்கோம். இந்த பொடி இதில் கலக்கும்பொழுது ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இதில் சரியாகும். அதனால் நம்ம இதை கலக்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது வெள்ளி பஸ்பம். அதாவது சுத்தமான வெள்ளியில் இதை வந்து மருத்துவ அதாவது சித்தர்கள் முறைப்படி வெள்ளியை பஸ்பமாக்கி அதை மருந்தாக்கி நம்ம இந்த மூலிகையில் கலக்கிறோம். இது வந்து இப்போ உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடியது. அதே மாதிரி நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. அது இல்லாத ஆண்மை பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. அதனால் நம்ம இதை கலக்கிறோம். அதாவது இதிலே தங்க பஸ்பம் கலந்து தருவோம், வெள்ளி பஸ்பம் கலந்து தருவோம். அதுக்கேற்ற மாதிரி வீரியங்கள் அதிகப்படும். இது வேணும் அப்படின்னா எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தருவோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குது சிலாசித்து பற்பம். சிலாசத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மூலிகை பிசின் தான். அது அந்த பிசின்லேருந்து உருவாக்கக்கூடியது அந்த பஸ்பமானது. இது வந்து பயங்கரமான வீரியமுடைய ஒரு மூலிகை. இது வந்து ஆண்மை மருந்துகள் எது பயன்படுத்தினாலும் இதை சேர்க்கும்போது டபுள் மடங்கு வீரியம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆண்மை ரீதியான எல்லா பிரச்சனைகளும், அதாவது விரைப்புத்தன்மை பிரச்சனை, விந்து முந்துதல் பிரச்சனை, உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்துக்குமே இது ஒரு அருமருந்தாக இருக்கும் இந்த மூலிகை. அதனால் நம்ம அதில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த மூலிகைகள் எல்லாத்தையும் இடித்து ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அந்த பொடிகளை லேகியமாக ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு வானலை அடுப்பில் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பனை வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். பனங்கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. சுத்தமான பனங்கருப்பட்டி, பனை வெல்லம், அதை வாங்கி தண்ணியில் கரைச்சி அதை நீர் பதத்தில் எடுத்து நம்ம வடிகட்டி அந்த வானலில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்து வரணும். அது கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா பாகு பதத்துக்கு வரும். அதாவது கையால் தொடும் பொழுது அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். அந்த பாகு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பொடி, அதாவது ஒன்றா கலந்து வச்சுருக்கக்கூடிய பொடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பாகு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய பொடியை அதில் கொஞ்சமாக கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டோம் அப்படின்னா அடிபிடிச்சிரும். இதில் வந்து முழுக்க வந்து உடல் உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாத ஒவ்வொரு மூலிகைகளும் நம்ம சாப்பிட நிவர்த்தி பண்ணி எடுக்கிறோம். ஒரு சில மூலிகைகள் நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். நாட்டு மருந்து கடைகளில் நான் கொடுத்துருக்க எல்லா மூலிகைகளுமே நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். நாங்கள் டைரெக்டாக டேரெக்டாக எடுத்துக்குவோம். நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அதை இடித்து பொடி பண்ணி வச்சுருப்போம். அதாவது ரா மெட்டீரியலாக தான் எடுப்போம். இப்போது இந்த லேகியம் இப்போ தான் கிண்டிகிட்ருக்கோம். இந்த லேகியம் சாப்பிடும் பொழுது நமக்கு எல்லா விதமான ஆண்மை சம்மந்தப்பட்ட நோய்களையும் இது வந்து சரி பண்ணும். சில பேர் வந்து தவறான பழக்க வழக்கங்கள்னால அதிகப்படியான சத்துக்களை வீணடிச்சிருப்பாங்க உடம்பில். அவங்களுடைய பலகீனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை ரெடி பண்ணி தரோம்.
இது போக நம்மக்கிட்ட தாதுபுஷ்டி லேகியம் இருக்குது, மதன காமேஸ்வர லேகியம் இருக்குது, அஸ்வகந்தா லேகியம் இருக்குது, அதாவது ஸ்தம்பன மாத்திரைகள் இருக்குது. அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் எங்ககிட்ட தீர்வு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனால் நம்ம இந்த செய்முறையெல்லாம் தெளிவாக காட்டுறோம் அப்படின்னா, இது நம்ம வெளியிலேருந்து வாங்கியோ இல்லை யாருக்கிட்டையோ இது பண்ணி நம்ம கொடுக்கறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக நம்ம ரெடி பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் உங்கள் கண் எதிர்க்கே செஞ்சு காட்டுறதுக்கு உண்டான காரணம் எங்கள் மேலே நம்பிக்கை வரணும். அது இல்லாத எங்களுடைய மருந்துகள் 100% வந்து எந்த ஒரு அதாவது எந்த ஒரு ஆங்கில மருந்துகளோ கலப்படம் இல்லாமல் முழுக்க மூலிகைகளால் மட்டுமே நம்ம ரெடி பண்ணி தரோம். அதனுடைய ரிசல்ட்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசின கால் ரெக்கார்டையும் நான் போட்டு காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போது நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான பசுமாட்டு நெய்யாக இருக்கணும். அதாவது கடைகளில் வாங்காமல் சுத்தமான நாட்டு மாட்டு பசுங்க பாலோடு இருக்கணும். இப்போ அடுத்தது வெள்ளி பஸ்பம் கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெள்ளி பஸ்பம் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதனால் இது கலக்கிறோம். இது கூட வந்து தங்க பஸ்பமும் நம்ம கலப்போம். அது யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி தருவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிலாசத்து பஸ்பமும் கலப்போம். இப்போ வெள்ளி பஸ்பம் கலந்ததுக்கு பார்த்திங்க அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது மாதிரி உங்கள் கண் முன்னாடியே நாங்கள் செஞ்சு காட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். வெளியில் போயிட்டு ஏமாற வேண்டாம். நிறைய டிவி விளம்பரங்களை பார்த்து நீங்கள் ஏமாந்து கடைசியாக என்கிட்ட வர்றதை விட முன்னாடியே இந்த மாதிரியான செய்முறைகளை தெளிவாக பார்த்துட்டு என்னுடைய வீடியோ எல்லாத்தையுமே என்னுடைய சேனலில் போய்ட்டு உள்ளார பாருங்கள். எல்லா லேகியத்தினுடைய செய்முறையும் தெளிவாக காட்டியிருப்பேன். நம்மளுடைய மருந்து எடுக்கும் பொழுது குறிப்பாக 5லேருந்து 7 நாள்லேருந்து மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட ஆண்மை பலகீனமாக இருந்தாலும் சரி, 1 வாரம் 10 நாளில் கண்டிப்பாக வந்து சின்ன ஒரு மாற்றமாவது தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்கிற காலகட்டங்கள் வரைக்கும் அவங்க அந்த மருந்து தெளிவாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே நாங்கள் சரி பண்ணி தருவோம். குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது கவுண்ட்டு சுத்தமாக 0 அப்படின்னாலும் அவங்களுடைய வயதுக்கேற்று எத்தனை மாதங்கள் எடுக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்லிவிடுவேன். அதே மாதிரி எவ்வளவு மாதங்கள் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய உடல் பலகீனத்தை பொறுத்து. குறிப்பாக ஒரு 50% வந்து அவங்களுக்கு உடம்பு பலகீனம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 மாதம் எடுத்தால் போதும். 1 வாரம் 10 நாள்லேருந்து அவங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். டிவி விளம்பரத்தை பார்த்து கண்டிப்பாக ஏமாறாதீங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராடக்டை ரெடி பண்ணி விற்கிறவங்க. நம்ம அப்படி கிடையாது. யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லேகியத்தை ரெடி பண்ணி தரோம். இந்த லேகியம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு வந்து என்கிட்ட எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 1 வாரம் 10 நாள்லேருந்து கண்டிப்பாக மாற்றம் தெரியும். நான் சொல்கிற காலகட்டங்கள் வரைக்கும் எடுத்தால் போதும். திரும்ப மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் உடம்பை வந்து சத்தான ஆகாரங்கள் மூலியமாகவும் உடம்பு குளிர்ச்சியாக பார்த்துட்டு வரதுனால இந்த சக்தி வந்து முழுமையாக குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதில் லேகியம் வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி தெளிவாக கேட்டு டீட்டெயில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மருந்து ரெடி பண்ணி கொரியர்லேயும் அனுப்போம். எல்லா நாடுகளுக்கும், வெளிநாடுகளில் எல்லா நாடுகளுக்கும் கொரியர்லேயும் அனுப்பிச்சிட்ருக்கோம். நேரில் வர முடிஞ்சவங்க பாண்டிச்சேரி நேரில் வந்து வாங்கிக்கலாம். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது ஆண்மை ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இங்கே முழுமையான தீர்வு. அதேமாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கும் நம்ம வந்து முழுமையான தீர்வு அளிக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனைகள், குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் முழுமையான தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. மறக்காமல் வெளியில் போலிகளை கண்டு ஏமாறாமல் நம்மக்கிட்ட வந்து வாங்கி பயன்பெறுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பலகீனம் அதிகமாகவே இருக்கும். நம்மக்கிட்ட மருந்து எடுத்திருப்பாங்க, மாற்றங்கள் தெரியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க அதிகப்படியான சத்துக்களை வெளியேற்றி உடம்பை வந்து ரொம்ப பலகீனம் படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பாக 1 மாதமாவது தேவைப்படும் மாற்றம் தெரியறதுக்கு. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது நம்ம மருந்து எடுத்தாங்க அப்படின்னா முழுமையான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மருந்துகள் வேணும் அப்படின்றவங்க தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட மருந்து எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு போடுறேன், கேட்டுக்குங்க. நன்றி, வணக்கம். இப்போ முதல் மாதம் எடுத்தும்போது உங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தெளிவாக. அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க ஐயா.
இப்போ நான் மேரேஜ் பண்ணனப்போ சரிங்க. எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களும் அதான் சொன்னாங்க. ம். இவ ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி இப்பதாங்க இதுக்கு. இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா சரிங்க. ஆமா ஆமா சரிங்க. அது சொன்னாங்க. சரிங்க. எனக்கு எப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. சரிங்க ஐயா. ரொம்ப முதல் மாசத்துலயே உங்களுக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இந்த சரிங்க. 5 நாள்ல நீங்க சொன்னீங்க. ஆமா. கரெக்டா வந்து 5 நாள்ல வந்து நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். சரி, சரிங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட். அதுக்கப்புறம் ம். அதாவது என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சரிங்க. எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்ன சில வயசு டைம்ல சொல்லியிருந்தீங்க? வந்துட்டு என்ன ஆகும்னா பாடி ஹீட் ஆகும்போது நம்ம டாய்லெட் எல்லாம் போகும்போது அந்த டைம்ல யூரின் பண்ணும்போது அந்த இதுல வந்து அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது சரியாயிடும் படிப்படியா. உடல் சூடு நல்லா ஆகுறது அது. அந்த வயசு இது என்ன அந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தீங்க? என்ன சார் வயசு 52 52. 53 பரவாயில்ல. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் தான். இப்போ 2வது மாசம் இப்போ எடுதுங்க. நல்ல இன்னும் 3 அதான் நான் சொன்ன மாதிரி 3 மாசம் எடுங்க. இப்போ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற பிரச்சனைகள் கம்ப்ளீட்டா சரியாயிடும் உங்களுக்கு. அப்ப இன்னும் 1 மாசம் எடுக்கணும். 2 மாசம் முடிஞ்சது. அதான் இன்னும் 1 மாசம் எடுங்க. இப்போ இந்த 4 நாளுக்கு 5 நாளுக்கு இது வந்துருந்து பவுடர் வந்துருன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் போட்டு விடுறேன் சார். போட்டு விடுங்க. இப்போ 1 மாசம் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இல்லைங்களா? நல்லா இருக்குங்க சார். சரி ஓகே. ஓகேங்க. மருந்து எடுத்ததுல இருந்து இப்போ எப்படி இருக்குங்க? 5 நாள்ல எடுக்கிறீங்க இல்லைங்களா? தெரியுது நல்லா டிஃபரெண்ட் தெரியுது. சரிங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், அது ஆகல. இருந்தாலும் சரிங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. சரி அது சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த என்லார்ஜ் பண்றதுக்கு எனக்கு இது கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் கேட்டிருப்பீங்க. இது வந்து கொஞ்சோண்டு தான். இது மாதிரி நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம அதை போடக்கூடாதுன்றதுனால 1, 2 தான் நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நம்ம சரி பண்ணி விடுறோம். அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது நிறைய பேருக்கு நம்ம மருந்து எடுத்ததுலேருந்து குழந்தை பாக்கியம் நிறையா கிடைச்சிருக்கு. உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ரிப்போர்ட்டுகள் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது 0 நிலையிலேருந்து 1, 2 நிலையிலேருந்து கூட நம்ம 60 மில்லியனுக்கு மேலே நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். அது நிறைய பேருடைய டெஸ்ட் ரிப்போர்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நேரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக காமிப்போம். வரவங்க நேரில் கால் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி வர முடியாதவங்க கொரியரில் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.